மக்கள் கேட்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நாம் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாவிட்டாலும் சில விஷயங்களையாவது தெளிவுபடுத்த வேண்டும். எந்த ஆதாய நோக்கம் இல்லாமல் அவர்களுக்கு இது உதவி புரியும் என்ற நம்பிக்கையில் நாம் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். உதாரணமாக அவதார புருஷர், அதம் பண்ண வந்தவர் என்றெல்லாம் சிலரை நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். உண்டு, பல வேதங்களில் அவதாரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அவதாரங்களும் உண்டு, நாம் நம்புகின்றோம். அவதாரங்களாக இறை தூதர்கள், இறைவன் எல்லாம் வந்ததாக நாம் படிக்கின்றோம், உண்மைதான். ஆனால் நாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவதாரங்களே நம்மளை தேடி கண்டுபிடித்து விடுவார்கள். நாம் அந்த அவதார புருஷர்களை தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியானால் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சரியான பக்குவத்தில் கொண்டு வர வேண்டியது மட்டுமே அவசியமான காரியம். அடுத்தது மறுபிறப்பு. மறுபிறப்பு ஒன்று இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? ஏனென்றால் இதை குழப்பிக்கொண்டே இருக்க வேண்டாம். மறுபடியும் 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 பிறந்து இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம், அப்படி மீண்டும் பிறவாத நிலையை அடைதல், பிறவி துன்பத்தை அறுத்தல் என்பதே மோட்சம் என்று இந்து மதம் சொல்கின்றது. கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுகின்றது? ஒரே முறைதான் பிறப்பு, பின்பு நீ இறக்க வேண்டும், அதன் பின்பு நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்று கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறது. ஆக மதங்கள் என்ன சொன்னாலும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. அப்படி என்றால் நீ ஒரு முறை பிறந்தது போதும்பா அப்படிங்கிறது அர்த்தம். ஒரே முறை பிறப்பதும் ஒரு முறை பின்பு நியாய தீர்ப்பு, அங்க ரெடியா போய் நிக்கணும். இறைவன் சன்னிதானத்துல நீ நின்று இந்த பிறவி நிலை இல்லாம சந்தோஷமான நிலைக்கு போகணும். இந்த பசி இல்லாம பசி இல்லாத உலகத்துக்கு போகணும். இந்த பாடுகள் இல்லாம பாடுகள் இல்லாத நிலைமைக்கு போகணும். நினைத்த பொழுதில் நினைத்த இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய உடலை எடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு விளங்காத விஷயங்கள். ஆனால் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பது விளங்கக்கூடிய விஷயம் தானே. இன்னும் காமம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மனித இனம் பெருகி செல்வதற்கு காமம் அவசியமான ஒன்று. இந்த காமம் இருந்தால்தான் ஒரு மனிதன் உறவு கொண்டு தன் வாரிசுகளை பெற்று தன்னுடைய இனத்தை பெருக்க முடியும். அதற்கு ஏற்ற காமத்தை இன்றைக்கு பொழுதுபோக்காகவும் வேறு சில காரியங்களுக்காகவும் கொண்டு வந்து விட்டதை நாம் காண முடிகிறது. இது இந்த உலகத்தில் ட்ரேட் என்று சொல்வோமே, கமர்ஷியல், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயம். அது சினிமாவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், போர்னோவாக இருக்கலாம், புத்தகமாக இருக்கலாம், டாய்ஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் அது கமர்ஷியல், வியாபாரமாக்கப்படுவதால் இந்த நிலையை எட்டுகின்றது. ஆனால் ஆன்மீகம் அப்படி அல்ல. கமர்ஷியலை விட்டு அது வெளியே வரக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே தான் ஆன்மீகத்திற்குள் கமர்ஷியல், ஆன்மீகத்திற்குள் ட்ரேட், ஆன்மீகத்திற்குள் பணம் வரும் பொழுது அங்கேயும் இது ஒரு போக பொருளாக மாறிவிடுகின்றது. அதுதான் இன்றைய நிலையில் ஆன்மீகவாதிகளிடம் நடந்து கொண்டிருப்பது. எந்த மதமாக இருந்தாலும் இதுதான். ஒரு வசனத்தை நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். மனிதர்கள் பிறக்கும் பொழுதே அலிகனாக பிறப்பவர்கள் உண்டு என்று அவர் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சில மனிதர்களால் அலிகனாக ஆக்கப்படுகிறார்கள். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளை காயடித்தல் என்ற முறையில் காஸ்ட்ரேட்டட், அவர்களை அப்படி ஆக்கி விடுவார்கள். அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய அடிமைகளுக்கும் அப்படி செய்து விடுவார்கள். மாடு, ஆடு, பன்றிகளையும் அப்படி செய்து விடுவார்கள். இது ஒரு முறை. மனிதர்களால் அலிகள் ஆக்கப்படுபவர்களும் உண்டு, பிறக்கும் போதே அலிகளாக பிறப்பவர்களும் உண்டு. இன்னும் ஒரு வகை உண்டு, மூன்றாவது வகை. அவர்கள் என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம், அதாவது தன்னை மேல் உலகத்திற்கு தயார்படுத்துவதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னைத்தானே அலிகளாக ஆக்கிக் கொள்பவர்களும் உண்டு. மனதால், தன்னுடைய ஆன்மீக பயணத்தில் மனதால் தன்னை ஒரு அலியாக ஆக்கிக் கொண்டு புனித வாழ்வை தொடர்பவர்களும் உண்டு. இது யாருக்கு சூட்டபிளாக, யாருக்கு ஏற்புடையதாக இருக்குமோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதுக்கு அந்த வல்லமை இருக்கும் பட்சத்தில் அந்த பகுதியை நீங்கள் ஏறெடுத்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் வழிநடங்கள் என்று அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உண்மையாக அதுதான். ஆன்மீக பயணத்திற்குள் சந்நியாசம் என்ற ஒரு நிலைக்குள் வரும் பொழுது இந்த உலகத்தில் பிரம்மச்சரியம் என்று ஒன்றை சொல்வதை விட அலி என்ற வார்த்தை பொருத்தமாக இருக்கும். ஆண்மகன் தன்னை அலியாக பாவித்துக் கொண்டு அங்கே அமைதலுடன் வந்துவிட்டார் என்றால்
கோபம் வராது, மோகம் வராது, காமம் வராது, பணம் வராது, இச்சை வராது, துர் காரியங்கள் வராது. எல்லாமே சுகமாக, நன்மையாக, அழகாக, வெற்றி உள்ளதாக இருக்கும். இதை ஆன்மீகவாதிகள் தயவு செய்து கவனிக்க வேண்டும். இதுவே இந்த அப்பா யோகியின் வேண்டுகோள்.